வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் பாத் பவுடர் ரெடி ஆகிடுச்சிங்க. அதுக்கான பதிவு தான் இது. நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ரோஸ் வந்து நான் ட்ரை பண்ண ப்ராசஸ் அண்ட் தென் அதில் என்னென்னலாம் வந்து கலந்துருக்கோம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ அது வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பேக்கிங்கும் ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ நம்மளோட பவுடர் வந்து இப்போது சேல் பண்ணுறதுக்கு ரெடி. ஸோ இதோட யூஸஸ் அண்ட் எப்படி யூஸ் பண்ணணும், இதோட ரிசல்ட் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். இந்த ரோஸ் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரேடியன்ட் கிடைக்கும். திடீர்னு எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டார்க் சர்க்கிள்ஸ், டார்க் பேச்சஸ், அண்டர் ஆர்ம் பிளாக்கு, அந்த தைஸில் இருக்க பிளாக்கு, அண்ட் தென் நம்ம பாடி பார்ட்ஸ் இந்த நீஸ் கிட்டலாம் பார்த்திங்கன்னா கை முட்டிலாம் வந்து ஒரு சிலருக்கு வந்து கருப்பாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து குளிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அண்ட் தென் ஒன் மோர் திங், நம்மளோட ஆர்கானிக் பாத் பவுடர் வாங்குறவங்களுக்கு இந்த வாட்டி ஆஃபர் இருக்குங்க. அதாவது பீர்க்கங்காய் நார் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். இந்த பாத் பவுடர் ப்ளஸ் பீர்க்கங்காய் நார் ரெண்டுமே வந்து ஒரு ஆர்கானிக் தான். இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது. இது ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி தான். ஸோ உங்களுக்கு இன்னுமே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பவுடரில் ஏற்கனவே நம்ம நிறைய பொருள் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கான ரிசல்ட்டுமே நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் தென் இந்த நார் வச்சு நல்லா தேய்ச்சி குளிக்கும் போது உங்களுக்கு இன்னுமே நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அதனால் வந்து இந்த பவுடர் வாங்குகிற எல்லாருக்குமே வந்து நம்ம பவுடர் வாங்குறவங்களுக்கு இந்த பீர்க்கங்காய் நார் வந்து இப்போ நம்ம ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். அண்ட் தென் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோவும் நம்ம இப்போ பார்த்துடலாம். நம்மளோட பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் வந்து இன்றைக்கி எப்படி மிக்ஸ் பண்ணுறது எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன். நம்மளோட பவுடர் வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். 1/2 ஸ்பூன் எடுத்துகிட்டு ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி எதை வச்சு மிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளீன் வாட்டர் தாங்க எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஃபேஸ் பேக்கோ இல்லை பாத் பவுடரோ யூஸ் பண்ணும்போது நீங்கள் ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க, அண்ட் ஹனி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸ்க்கு எது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதே கூட பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறது வந்து வெறும் க்ளீன் வாட்டர் தண்ணி வச்சு தாங்க நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு கையில் வீடியோ அண்ட் ஒரு கையில் மிக்ஸ் பண்ணுறதுனால என்னால் ப்ராப்பராக பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மெஜெண்டா கலர் வந்து நல்லா கொடுத்துருக்கு. பிங்க்கு வித் மெஜெண்டா ஒரு மாதிரி சூப்பரான ஒரு கலர் வந்து இதில் வருது. நம்ம ஏற்கனவே ரோஸ் பேக் வந்து ப்ரௌன் கலரில் அரைச்சி இது பண்ணதை பார்த்தோம். அண்ட் தென் இதோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இதை வந்து நான் உங்களுக்கு கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி 15 மினிட்ஸ் முன்னாடி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அப்ளை பண்ணணும், கழுத்து பின்னாடி இருக்கிற கருப்பு, அண்ட் தென் காது கிட்ட, கண்ணை சுற்றி, அண்ட் தென் கை கிட்ட முட்டி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு என்னோடய ஹேண்டில் வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இது வீடியோங்கிறதுனால என்னோடய கையில் அப்ளை பண்ணி நான் உங்களுக்கு இதை வாஷ் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. இப்போ இது ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி இந்த பீர்க்கங்காய் நாருமே யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் எதுவுமே பண்ணலை, நம்மளோட பவுடர் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். க்ளீன் வாட்டர் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நல்லா தேய்ச்சி விடும் போது நம்ம உடம்புல இருக்கிற டர்ட்ஸு, ஏற்கனவே இருக்கிற டார்க் பேச்சஸ் இதெல்லாமே வந்து நல்லா வெளியே வரும். அண்ட் தென் நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா பீர்க்கங்காய் நார், இதை வந்து நல்லா வெட் பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சி குளிக்கும் போது நீங்கள் ரப் பண்ணி குளிச்சிங்க அப்படின்னா இன்னுமே மேலே இருக்கிற டர்ட்ஸு அண்ட் தென் உள்ள ஸ்கின்னுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு டர்ட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் அதுவுமே நல்லா கிளியராகி வெளியே வந்துடும். ஸோ இது மாதிரி நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு சின்ன ஒரு பீரியட்லேயே வந்து உங்களுக்கு ஷார்ட் டைம்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு என்னோடய ஹேண்ட் வந்து வாஷ் பண்ணி காமிக்கிறேன். இது நீங்கள் உடம்பு ஃபுல்லாக யூஸ் பண்ணும்போதோ இல்லை ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஏதாவது கெமிக்கல் யூஸ் பண்ணியிருந்தாலுமே இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம இதில் எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணல. இப்போ பாருங்கள், நான் வாஷ் பண்ணியிருக்கேன். அந்த வாஷ் பண்ண ஃப்ரெஷ்னஸ் தெரியுது பாருங்கள். அந்த ஒரு பிங்க் கலர் பவுடர் அப்போ அப்ளை பண்ணி வாஷ் பண்ணியிருக்கோன்றது தெரியுது பாருங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணும்போது இந்த ரோஸ் பவுடர் வந்து உங்கள் ஸ்கின் டோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. ஸோ நம்மளோட பவுடர் வேணும், இந்த ஆர்கானிக் பவுடர் வேணும் அப்படிங்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இதில் நான் லிங்க் பண்ணுறேன். என்னோடய காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. அண்ட் தென் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரைப் இருந்தால் மட்டும்தான் இது நல்லா டெவலப் ஆகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.